பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களுக்கு கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் சுடுசரம் என்னும் பத்திரிகையினூடாக பதில் வழங்கியுள்ளார். அவர் அங்கு இது தொடர்பாக கருத்துக்களுக்கு பதில் வழங்குகின்ற போது, சென்ற முறை அளித்த பதிலில் நீங்கள் கௌசல்யாவிடம் மன்னிப்பு கேட்டிருப்பதாக தமிழடியான் என்னும் யூடியூப்பில் பேசப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அது உண்மையா என்பது தொடர்பாக அவரிடம் வினவப்பட்டது. அதற்கு அவர் பதிலளிக்கையில், உண்மைதான், எங்களால் எவருக்கேனும் காரணமின்றி மனவருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கூறுவதில் எந்த தவறும் இருப்பதாக படவில்லை. தவறுதலாக நடந்துவிட்ட ஒரு பிள்ளையை கண்ணகி சுட்டிக்காட்டியதும் பாண்டியன் தன்னை நியாயப்படுத்த தர்க்கங்கள் எதுவும் செய்யாமல் ஜானோ அரசன் ஜானே கல்வன் என கூறி உயிர்விட்டதாக சிலப்பதிகாரம் பேசுகிறது. திருவள்ளுவர் தனக்கு சமம் இல்லாதவர் இடத்தும் பிழையை ஒத்துக்கொள்ளுதல் சான்றோர்களின் கடமை என்கிறார். எனவே அதுதான் தமிழர் பண்பு. அதைத்தான் நானும் செய்தேன். நான் முன்பு அளித்த எனது பதிலில் பிழை ஏதும் செய்திருக்கவில்லை. கௌசல்யா மன வருத்தப்பட அப்பதிவில் ஒன்றுமே இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. கொஞ்ச காலமாக கௌசல்யாவின் கருத்துக்களை அவரே உரைக்காமல் அர்ச்சுனாவும் தமிழடியானும் தான் உரைத்து வருகிறார்கள். அதற்கு கௌசல்யாவின் மௌனமும் சம்மத சிக்னல் காட்டுவதால் என் பதிலை கண்டு பாவம் அந்த பெண்ணும் வருந்தி இருக்குமோ என ஐயப்பட்டுத்தான் அதற்காக மன்னிப்பு கோருவதாக எழுதியிருந்தேன். இவை தமிழர் பண்பாடு சார்ந்த விடயங்கள். இதெல்லாம் பாவம் தமிழடியானுக்கு எங்கே தெரிய போகிறது என தெரிவித்துள்ளார். எனக்கு என்னை தெரியும், என்னை சார்ந்தவர்களுக்கு என்னை தெரியும், அவ்வளவும் எனக்கு போதுமானது. அறிவிலிகளின் கருத்துக்களுக்கு எப்போதும் நான் செவிசாய்ப்பதில்லை. அவரது பேச்சு பற்றி நான் கவலைப்பட ஒன்றுமே இல்லை. வாய்க்கூசாது பேசி அவரது பேச்சை கேட்டு அவருக்கு வாக்களித்தவர்கள்தான் கவலைப்பட வேண்டும். மிக விரைவில் பாராளுமன்றத்துக்குள் தூசண வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பத்தைக்குள் எறிய முயல் வெளிக்கிட்ட கதை என்று ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள். தமிழடியான், அர்ச்சுனா ஆகியோர் படும்பாட்டை கண்டால் இந்த பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருகிறது. அர்ச்சுனாவின் வார்த்தை பிரயோகங்கள் நிலத்தில் கிடந்த கால்கட்டும் காட்டும் குளத்தில் பிறந்த வாய்ச்சொல் என்ற திருக்குறள் ஞாபகப்படுத்துகிறது. தனக்கு எதிராக பேசுபவர்களின் மேல் சேறு பூசி அவர்களை வாயடைக்கச் செய்யும் உத்தியைத்தான் அர்ச்சுனா கடைபிடித்து வருகிறார். அந்த உத்தி என்னிடம் செல்லாது என்பதை அவர் விரைவில் உணர்வார். அர்ச்சுனாவின் தூற்றுதல்களுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. விரைவில் இயற்கையே அவருக்கு பதில் அளிக்கும் என நான் நம்புகிறேன். அர்ச்சுனா எதை செய்தாலும் அவரை காப்பாற்ற நினைக்கும் சில அறிவிலிகள்தான் அப்படி சொல்லித் திரிகிறார்கள். தாம் கொடுக்கும் கண்மூடித்தனமான ஆதரவால் அர்ச்சுனா தன் பெயரையும் கெடுத்து நம் இனத்தின் பெயரையும் கெடுக்கிறார் என்பது கூட அந்த மூடர்களுக்கு தெரியவில்லை என குறிப்பிடுகிறார். அர்ச்சுனா அணி தேர்தலில் வென்றால் மேஜராக போவது தங்கமான தங்கம்தான் என பதிலளித்திருந்தேன். அதில் கௌசல்யாவுக்கு என்ன இழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவரை பெருமைப்படுத்தி பதில் உரைத்திருக்கிறேன் என்பதுதான் நிஜம். எனது இப்பதிலுக்கு பிறகு என்னை இழிவுபடுத்துவதாய் நினைத்து கௌசல்யாவிடம் அதை வாங்கி தருகிறேன், இதை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் பேசி வரும் அர்ச்சுனாதான் அந்த பெண்ணை அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்தி வருகிறார். இதையும் நியாயப்படுத்துபவர்களை நான் என்ன சொல்ல? இத்தகையவர்களை துளைத்தால்தான் அர்ச்சுனா போன்றவர்கள் உருப்பட வாய்ப்புள்ளது. நான் ஒரு தாமரை இலை. இவர்கள் அள்ளி தெளிக்கும் குற்றங்கள் எவையும் என்மேல் ஒட்டப் போவதில்லை. அதனால் துன்பம் என்னை கிட்டப் போவதில்லை. விவேகானந்தர் பற்றி ஒரு கதை சொல்வார்கள். அக்கதை உண்மையில் நடந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அக்கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் விவேகானந்தர் ரயில் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போது அவருக்கு முன்னால் இருந்த இருக்கையில் வந்த சில நாகரிக இளைஞர்கள் விவேகானந்தரை யாரோ ஒரு பண்டாரம் என நினைத்து, இவருக்கு இங்கே ஆங்கிலம் தெரிய போகிறது என நினைத்தும் வழிநெடுக விவேகானந்தரை ஆங்கிலத்தில் கிண்டல் செய்தபடி வந்தார்களாம். இடையில் வந்த டிக்கெட் பரிசோதகர் ஒருவர் விவேகானந்தரை தெரிந்து அவரை வணங்கினாராம். அவர் ஆங்கிலத்தில் பேச விவேகானந்தர் அவரோடு உயர்தரமான ஆங்கிலத்தில் உரையாடினாராம். அது கண்டு அதிர்ந்து போன இளைஞர்கள் பரிசோதகர் சென்ற பிறகு விவேகானந்தரை நோக்கி, இதுவரை நாங்கள் உங்களை பற்றி தரக்குறைவாக பேசிக்கொண்டு வந்தோம். அதையெல்லாம் கேட்டு கோபப்படாமல் உங்களால் எப்படி இருக்க முடிந்தது என கேட்டனராம். அதற்கு விவேகானந்தர், நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதற் தடவை அல்ல என கூறிவிட்டு இறங்கிச் சென்றாராம். உங்கள் கேள்விக்கும் விவேகானந்தரின் பதில்தான் பதிலாகின்றது என குறிப்பிடுகிறார். முதலில் நாங்கள் அமைதியடையுங்கள், நாங்கள் நாகரிகமாக பேசுவோம். அர்ச்சுனா என்னை இழிவுபடுத்துவதாய் நினைத்து உலகுக்குத்தான் யார் என்பதை தொடர்ந்து அடையாளப்படுத்தி வருகிறார். அது நல்லது தானே.
நான் வரையறையற்ற வசவுகளை தாங்கியேனும் ஒரு பிழையானவரை தேர்ந்தெடுத்த இனத்தை கண்விழிக்கச் செய்வதில் எனக்கு மகிழ்ச்சிதான். அர்ச்சுனா என்னை இழிவுபடுத்தவில்லை, கௌசல்யாவைத்தான் இழிவுபடுத்தி வருகிறார். ஒரு திருமணமாகாத இளம்பெண்ணை பற்றி இப்படியெல்லாம் பேச அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? அவரது அந்த உரைக்கு கீழே பதிவாகி இருக்கும் கொமெண்டுகளை பார்த்தால் பாருங்கள். அர்ச்சுனா தன் பேச்சால் கௌசல்யாவை எவ்வளவு கீழ்மைப்பட வைத்திருக்கிறார் என்பது புரியும். உங்கள் ஊரில் கள்ளுக்கடை வாசலில் நிறைபெறியில் நிற்கும் குடிகாரன் ஒருவன் கூட இத்தகைய வார்த்தைகளை பேசி நான் கேட்டதில்லை. அவர் பேசிய அத்தனையும் செவி கைக்கும் சொற்கள். என்னை காரணமாக வைத்து விதி அர்ச்சுனாவை துரத்த தொடங்கிவிட்டது என நினைக்கிறேன். தங்கம் என்று சொல்லி கௌசல்யாவை இழிவு செய்துவிட்டார், அவமரியாதை செய்துவிட்டார் என்றெல்லாம் பொய் கொந்தளிப்பு காட்டிய தமிழடியான் அர்ச்சுனா அப்பெண் பற்றி பேசும் அழுக்குகளை எல்லாம் ரசித்து வருகிறார் போல. ஈனர்களுக்கு ஏதும் மானம் விட்டு விடுவோம் என குறிப்பிடுகிறார். துஷ்டர்களை கண்டால் தூர விலகு என்று சொல்லுவார்கள். தங்கள் வீட்டுக்குள் ஒரு துஷ்டன் நுழைந்து கீழ்மைகள் செய்தால் மேற்சொன்ன தொடரை சொல்லிவிட்டு பேசாமல் இருப்பார்கள். தொடரை சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு தீமை நடந்தால் எப்படி நாங்கள் அதை பார்த்திருக்க முடியும் என்று கொதிப்பார்கள் தானே. அதைத்தான் நானும் செய்கிறேன். அர்ச்சுனாவுக்கு அவரின் வீடுதான் வீடு, அவரது உறவு எனக்கோ இந்த நாடுதான் உறவு. இதனால் எனக்கு எந்த நடந்தாலும் என் நாட்டுக்கும் என் இனத்துக்கும் செய்கின்ற எவரையும் கண்டிக்காமல் போவதில்லை. துஷ்டர்களை கண்டு தூர விலகியோட இறைவன் என்னை படைக்கவில்லை என நினைக்கிறேன். ஒழுக்கமுள்ளவர்கள் அப்படி பேசினால் நிச்சயம் நான் கவலைப்படுவேன். இத்தகைய கேள்விகளை கேட்டு உண்மையான பதிலை என்னை கொண்டு சொல்ல வைத்து என்னை புலம்பெயர்ந்த மக்களின் பகைவனாக்குவதில் உங்களுக்கு அப்படி என்ன மகிழ்ச்சியோ தெரியவில்லை. ஆனாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை. அதனால் சொல்லுகிறேன். உங்கள் கேள்வியில் இடப்பட்டிருக்கும் சிலர் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. நான் கீழே எழுதப்போகும் பதில் அந்த சிலரை நோக்கியதுதான் என்பது முன்னரே சொல்லிவிடுகிறேன். போரின் கடுமையான பாதிப்புக்கு அஞ்சி தம் உறவுகளை எல்லாம் கைவிட்டு பொய்களும் களவுகளும் செய்து மறைந்த போராளிகளை கற்பனையாய் தமக்கு ஒன்றுவிட்ட உறவுகளாய் காட்டி வெளிநாடுகளின் நல்வாழ்வை தேடிக்கொண்ட சிலருக்கு பொழுதுபோக்காக வார்த்தை ஆடுவதற்கு தாய்நாட்டில் ஏதேனும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்டு விமர்சித்து கொண்டிருப்பதுதான் அவர்களது தாய்நாட்டு பற்று. போர் முடிவதற்கு முன்பு இயக்கங்களின் சண்டையை பாதுகாப்பாக இருந்து கொண்டு கைதட்டி ரசித்து பழகியவர்கள் இவர்கள். இராணுவ வீரர்கள் என்றில்லாமல் நம் போராளிகள் மரணங்களையும் தம் சுவைக்காக கூட்டி உரைத்து மகிழ்ந்தவர்கள் இவர்கள். 10 பேர் இறந்தார்கள் என்று செய்தி வந்தால் சீச்சி இவங்கள் ஒழிக்கிறாங்கள், 100 பேராவது முடிந்திருப்பாங்கள் என்று சொல்லி தமக்கு தாம் பொய்யான டென்ஷனை உருவாக்கி மகிழ்ந்தவர்கள் இவர்கள். போர் முடிந்து போனதும் இவர்களுக்கு என்று ஆகிவிட்டது. யாராவது சண்டை கிளப்ப மாட்டார்களா, குழப்பம் விளைவிக்க மாட்டார்களா என்று காத்திருந்த இவர்களுக்கு அர்ச்சுனாவின் முரட்டு செயல்கள் பிடித்து போக அவரை வளர்த்துவிட்டு இங்கு எப்போதும் பிரச்சனைகளை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி தம் ரசனைக்கு தீனி போட விரும்பிய இவர்கள்தான் நீங்கள் சொன்ன அந்த சில பேர். அங்கிருந்து வரும் காசு வாழ்ந்து வரும் நம்மவர் சிலருக்கு வெளிநாட்டில் வாழும் கோட்டும் சூட்டும் போட்டு அண்ணாவோ மாமாவோ சொல்வதுதான் வேத வாக்காய் தெரிகிறது. அத்தகையவர்களின் புண்ணியத்தால் தான் 20,000 வாக்குகள் அர்ச்சுனாவின் உண்டியலில் விழுந்தன. அர்ச்சுனாவுக்கும் இந்த உண்மை தெரிந்திருக்குது போல. தான் போடும் சண்டைகள் தான் தனது உண்டியலை மேலும் மேலும் நிரப்பும் என கருதியே அவர் நம் இனத்துக்கே உரிய ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் என்பனவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாளுக்கு நாள் ஒவ்வொரு சண்டையாய் போட்டு கொண்டிருக்கிறார். இனத்தையும் தேசத்தையும் விட அவர் கௌசல்யாவை பற்றி படும் கடும் கவலை அவர் நம்மின தலைவருக்கு உரியவரா இல்லை என்பதை நாளாந்தம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவம், அந்த பெண்ணை மட்டுமல்ல நம் இனத்தையும் இவரிடமிருந்து கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். சமூகத்தின் பெரிய மனிதர்கள் யாரும் அர்ச்சுனாவின் இத்தகைய எளிசெயல்களை கண்டிக்காமல் இருப்பது ஏன் என வினவப்பட்டது. கொமெண்ட்ஸ் எழுதுகிறவர்களும் சில யூடியூப்காரர்களும் கண்டித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படுவோர் அர்ச்சுனாவின் அஸ்திரங்கள் தங்கள் மீது பாய்ந்து விடலாம் என்று பயப்படுகிறார்களோ என்னவோ. உண்மைதான். ஆனால் நான் கேட்டுக்கொண்டு அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் அப்படி செய்ய வேண்டும் என நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என்னையே நோக்கி நான் இந்த நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்பதுதான் உண்மை. முதற்குரல் கொடுத்தது மற்றவர்களையும் உசுப்பேற்றிவிட வாசுதேவாவுக்கும் அவரை பின்தொடர்ந்த மற்றவர்களுக்கும் எனது நன்றிகள். என் சார்பாக பேசியதற்காக அல்ல, உண்மையின் சார்பாக பேசியதற்காக. கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீ நீட்டி அளப்பதோர் கோல் என்ற வள்ளுவனின் குரலை நினைத்து கொண்டிருக்கிறேன் என குறிப்பிட்டார்.